ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 39க்கு 38 அளவுள்ள ஒரு நார்த் ஃபேஸிங் ஹவுஸ், அதாவது வடக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 BH இருக்கக்கூடிய ஹவுஸுங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து 2 பெட்ரூமு, கிச்சனு, ஹாலு, பூஜை ரூம், ஸ்டோர் ரூம். ஸோ அது போக பார்த்திங்கன்னா வந்து டைனிங் ஏரியா இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நீள அகலம் பார்த்திங்கன்னா வந்து 39க்கு 38 அகல் வருங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம நார்த்து வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாங்க. ஸோ நார்த்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சைடு வரும். நார்த் சைடு பார்த்திங்கன்னா வந்து தெற்கு வடக்கு வந்து நமக்கு வந்து 39 அடி வருங்க. இதே வந்து நமக்கு வந்து இந்த சைடு, அதாவது வந்து கிழமேக்கடி பார்த்திங்கன்னா வந்து 38 அகல் வருங்க. ஸோ இதில் வடக்கு சைடு பார்த்திங்கன்னா வந்து மெயின் டோர் இருக்குங்க. ஸோ இந்த மெயின் டோர் வரையே உள்ளே வரும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபோயர் இருக்குங்க. ஒரு கேப் இருக்குங்க. ஸோ இந்த கேப்லேயே நம்ம போகிறோம் அப்படிங்கிறப்ப இன்னொரு டோர் இருக்குங்க. ஸோ அதுக்குள்ளே போகிறப்ப நமக்கு வந்து ஹால் கிடைக்குங்க. ஸோ அடுத்து ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஓப்பன் கொடுத்துக்கிறோம். அதாவது இந்த ஓப்பன் வழியாக உள்ளே போகிறப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து டைனிங் ஏரியா வருங்க. டைனிங் வந்து உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து அக்னி மூலையில் நமக்கு வந்து கிச்சன் வருங்க. ஸோ ஹாலுக்கு நம்ம ரைட் சைடில் பார்க்கும்போது நமக்கு இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கும். அடுத்தது குபேர மூலையில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கு அட்டாச் டாய்லெட் வந்து இந்த சைடு வருங்க. கிச்சனுக்கு பெட்ரூம்க்கு இடையில நமக்கு வந்து இடையில வந்து ஸ்டோர் ரூம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டோர் ரூம் நாம் வந்து கிச்சன்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. செகண்டரி பெட்ரூம்க்கான அட்டாச் டாய்லெட் நம்ம ஸ்டேர் கேஸ், அதாவது உள்ளே வந்து ஒரு படிக்கட்டு போட்டிருப்பாங்க, அந்த படிக்கட்டுலேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ அடுத்து பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹால் இருந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ மெயின் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து குபேர மூலையில் வந்துடும். கிச்சனை பொறுத்த வரைக்கும் அக்னி மூலையில் வருங்க. ஸோ கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு டைனிங் ஏரியா வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து வாஸ்துபடி வந்துடுங்க. ஸோ இதோட அளவுகள் என்னென்னு பார்த்துடலாங்க. பெட்ரூமோட சைஸ் வந்து 17க்கு 11 வரும் மெயின் பெட்ரூமு. அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து 11க்கு 17. ஹால் பார்த்தீங்கன்னா வந்து 20க்கு 17 அடி வருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பூஜை ரூம் வந்து 5க்கு 8ங்க. அடுத்து ஸ்டோர் ரூம் வந்து 8க்கு 4.5 வருங்க. இந்த பெட்ரூம்க்கான டாய்லெட் வந்து நமக்கு வந்து 8க்கு 5.5 அடி வருங்க. அடுத்து செகண்டரி பெட்ரூம்க்கான பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து 4.25க்கு 8 அடி வருங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் 11 அடிக்கு 11 அடி வருங்க. டைனிங் வந்து 11க்கு 8 அடி வருங்க. முன்னாடி வரக்கூடிய அந்த ஓப்பன் ஏரியா, அதாவது ஃபோயர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5.25க்கு 17 அடி வருங்க. ஸோ இதான் வந்து இந்த ரூம்ஸுடைய சைஸஸ்ஸு. ஸோ லென்த் வைஸ் பார்க்கும்போது 39, அடுத்து வித்து பார்த்தீங்கன்னா வந்து 38 இருக்குங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் போடுறப்போ வந்து ஒரு 1491 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. ஸோ மெயின் டோர் வந்து நம்ம ஃபோயர் ஏரியாவில் கொடுக்கக்கூடிய மெயின் டோர் சைஸ் பார்த்தீங்கன்னா 4 கேள் ப்ரொவைட் பண்ணலாங்க. உள்ளே வரக்கூடிய டோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3 கேள் சைஸ் ப்ரொவைட் பண்ணலாங்க. ஸோ அடுத்து பாத்ரூமு, பூஜை ரூமு, ஸ்டோர் ரூம் இதுக்கெல்லாம் வந்து 2.5 கேள் சைஸுங்க. ஓப்பனெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 4க்கு 7 சைஸுங்க. இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக கட்டுறோம், மேலே ஒரு வீடு கட்டுறோம் அப்படிங்கிறப்ப படி வந்து உள்ளே போட்டு கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து இந்த பிளான் வந்து ஒத்து வருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.